அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துல வந்து ஸ்பெஷலான விஷயம் நிறைய இருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் வந்து நான் பிறந்த ஊர்ல நடந்த நிஜ கதை. ஸோ ஒரு உண்மை சம்பவத்தை வந்து படமா எடுத்திருக்காரு எனது நண்பர். வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லணும் சார். இந்த மாதிரி ஒரு கதையை, ரொம்ப கஷ்டமான கதை, எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி எப்படி ஜனங்க பார்க்குற அளவுக்கு பண்ணாரு. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அதுவும் படம் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் எங்கேயாவது ஏதாவது பண்ணிடுவாருன்னு கோமா வேற இருந்தது. நல்ல வேலை, ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டாரு. அந்த பதட்டம் ஒன்று இருந்துட்டு இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ் போகும்போது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். இங்கே நிறைய பேர் சொன்னார், நிறைய மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. விஜய் ஆண்டனி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் இப்போ அவர் கூட இருக்கேன். நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே கூட இருக்கேன். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அந்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோவே அவர் இழந்திருக்காரு. இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஹீரோ வச்சு அவர் பண்ணியிருந்தாருன்னா அவர் ரூட் வேற மாதிரி போயிருக்கும். இப்பவும் இல்லை, இப்பவும் சூப்பர் தான். பட் சொல்கிறேன், ஒரு மியூசிக் டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஒரு டெக்னீஷியன் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு எதிராக யார் இருந்தாலும் அனுமதிக்க மாட்டார். அது ஹீரோவா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஆள் சசி சார். ஸோ இந்த படத்தில் நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அந்த சன்னா நடித்த கேரக்டர், அவங்களுக்கு பேரா பண்ண 2 பேர் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக சுவாசிகா மேம் வந்து அவுட்ஸ்டாண்டிங். எனக்கு வந்து பால்மகேந்திரா சார் ஃபிலிமில் சோபா மேம் பார்க்குற மாதிரி தெரிஞ்சுது. நான் ஏற்கனவே இந்த சாங்கை பார்த்ததுக்கப்புறம் போய் தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இப்போ மறுபடியும் பார்க்கும்போது அவங்க சின்ன சின்ன ரியாக்ஷனுக்கெல்லாம் எனக்கு இப்போ கனெக்ட் பண்ணுது. அடடே, எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு அவமானத்தை, ஒரு பெயினை, அதில் வெரைட்டி ஆஃப் பெயின்ஸை வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து ராதிகா மேம்க்கும் உங்களுக்கு தான் காம்படிஷன் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நிறைய டெக்னீஷியன்ஸ் பண்ணியிருக்காங்க. சசி சாரை பற்றி சொல்லணும்னா, எனக்கு முன்னாடி அவர் டைரக்டர் ஆயிட்டாரு. நாங்கள் வந்து எடிட்டிங் அசிஸ்டன்ட்ல நான் துரை, லிங்குசாமி, நாங்கள்லாம் அப்பவே ஃப்ரெண்டு. எனக்கு முன்னாடி ஒரு டைரக்டர் ஆகிட்டாரு, எனக்கு சீனியர். ஸோ ஒரு நாள் நான் இவர்கிட்ட ஏவிஎம்ல சொன்னேன், சசி நான் வந்து புதுசாக படம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னேன். அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். சரின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவரும் ஸ்டான்லியும் போனாங்க. போய் கொஞ்சம் தூரம் வண்டி நிறுத்தினார், ஸ்கூட்டரை நிறுத்திட்டு என்னை கூப்பிட்டாரு. கிட்ட போனோடனே என்கிட்ட சொன்னார், வேலையை விட்டுட்டு டைரக்ஷன் சான்ஸ் தேடுற, பணத்துக்கு கஷ்டப்படுறாத, பசியோட மட்டும் இருந்துடாத. ஸோ எப்போ உனக்கு பிரச்சனைனாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நேரில் வந்து பாரு, நான் பண உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா. நமக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோமோ இல்லையோ, ஹெல்ப் கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதோ இல்லையோ, ஆனால் ஒருத்தர் நமக்கு பட்னியாக விட்டுற மாட்டாரு, பசியோட விட்டுற மாட்டாருன்னு ஒரு ஆள் இருக்காருன்னு ஒரு தைரியம் வரும் பார்த்தீங்களா. நம்ம கூப்பிட்டா கடவுள் வந்துருவாருன்னா நம்ம கூப்பிட தேவையில்லை, ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. நம்ம முதல்வரோட போன் நம்பர் நம்ம கிட்ட இருக்குன்னா அதுல ஒரு தைரியம் இருக்குல்ல, அடடே அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம கூப்பிடுறோமோ இல்லையோ. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியட்ல எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட், என்னோட ஃபர்ஸ்ட் படம் தீனா ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் படம்ன்ற மாதிரி சில குழப்பங்கள் இருந்தது, கரெக்டா வருமான்ற பயம் இருந்தது. அந்த பயத்துல வந்து 2 நாள் ஷூட் பண்ணிட்டு இந்த படத்தை விட்டுறலான்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதுல மனசுல ஒரே குழப்பத்துல இருந்தப்போ ஒரு ரிசப்ஷன்ல என்னோட லக்கு நான் சசியை பார்த்தேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, நீ சூப்பரா டைரக்ட், கங்க்ராட்ஸ் அப்படின்னு என்ன சொன்னாரு. நான் தனியா கூட்டு போயிட்டு, இல்லைங்க படம் நடக்காது அப்படின்னு. என்னாச்சு எனக்கு இது மாதிரி சில இதெல்லாம் விஷயங்கள் எனக்கு கம்ஃபர்ட்டா இல்லை, எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் இவர் என்ன ஒரு செவுத்து பக்கம் கூட்டு போயிட்டு சொன்னாரு, இந்த பாரு படத்தை வேணான்னு சொல்லி வெளியில வந்துட்டா அதுவே ஃபிளாப்புக்கு சமம், போராடு. எல்லா சீனும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் 100% வரலனாலும் ஒரு 80-70 வந்துட்டாவே அது ஆடியன்ஸுக்கு 100% இருக்கும்னு சொல்லி அவர் நம்பிக்கை கொடுத்தோன்னே மறுநாள் இருந்து அந்த படத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என் நண்பன் சசி தான். இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பிரமாதமா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்து இதை பாராட்டணும்னா இதோட கதையை சொல்லிடுவேன். நான் கூட நினைச்சேன் சரண் சார் வந்து கதையதையே சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். அதனால இதை வந்து படத்தை பார்த்துட்ட பிறகு நம்ம பேசினா இன்னும் நிறைய இருக்கும். நிறைய புரட்சியான விஷயங்கள் இருக்கு. இந்த சமூக நீதி பேசிட்டு இருக்க நிறைய அழகான கருத்துக்கள் சொல்ற ரஞ்சித் சாரு, வெற்றிமாறன் சாருங்கள் படங்கள்லாம் கூட
என்னன்னா நம்ம நிறைய ஜாதியில் சம்பந்தப்பட்டு இருக்கு, மதங்கள், ரிலீஜியஸ் நிறைய சம்பந்தப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை நம்ம சொன்னாலுமே கூட, ஆனா நம்ம வீட்லயே வந்து ஆண் பெண்ணுக்குள்ளே ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம கண் கூட பார்க்கணும். நாங்களாம் வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது காலையில எனக்கு வடிச்ச புது சாப்பாடை கொடுப்பாங்க. ஆனா எங்க அக்காங்கெல்லாம் வந்து முத நாள் வச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. மதியானம் வந்து காலையில மிச்சமானதை சாப்பிடுவாங்க, நைட்டு வந்து மதியானம் மிச்சமானதை சாப்பிடுவாங்க, மறுநாள் காலைல முத நாள் நைட்டு. ஸோ மிச்சமானது மட்டுமே சாப்பிடுவாங்க. ஆனா ஒரே ஒரே கூட பிறந்தவங்க தான். ஆனா ஆண் பெண் வித்தியாசத்தை வந்து சாதாரணமா ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய புரட்சியான ஒரு விஷயம் வந்து ஆண்களை எவ்வளவு சீக்கிரமா அடையுது, அது பெண்கள் எவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு. அதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க அவங்க வந்து, எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து மருதாணி ரொம்ப வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும், பூ வச்சுக்கிறது பிடிக்கும், பொட்டு வச்சுக்கிறது பிடிக்கும், எனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படின்னு அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் எதிரில் இருக்கிற கேரக்டர் ஒரு சிரிப்பாரு. சிரிச்ச உடனே தான் அந்த ட்ரைலரில் பார்த்த அந்த ஷார்ட் வரும். என்னங்க திடீர்னு என்னை பார்க்கறதுக்கு கேவலமா தெரியுறீங்களா அப்படின்னு. இல்ல என்னெல்லாம் யாராவது கேட்டா ஒரு ஆம்பளை வந்து நீ மறுமணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்டா ஆமான்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவோம். ஆனா நீங்க அதுக்கு எவ்வளவு பேச வேண்டியது இருக்கு பாருங்க அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயம் சொல்லும்போது ஒரு நிமிஷம் அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. எப்பயுமே சசி சாரோட படத்துக்கும் சரி அவரோட டயலாக்ஸுக்கும் சரி நான் மிகப்பெரிய ஃபேன். ஸோ இந்த படமும் கண்டிப்பா போய் பாருங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம், உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.